இந்தியா முழுவதும் 75வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருப்பூர் மாநகர் ராயபுரம் பகுதியில் உள்ள சூசையாபுரம் அன்னை தெரசா மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி கொண்டாடினர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ் கார்மெண்ட்ஸ் இசாக் மற்றும் அலாவுதீன் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் ஒன்றிணைந்து மரியாதை நிமித்தம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட இசாக் தேசிய கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதில் சிறப்பாக பணியாற்றி வரும் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு பாராட்டுகள் மற்றும் பொன்னாடைகள் போற்றி கௌரவித்தார். பின்பு மூத்த குடிமகன்களுக்கு மரியாதை நிமித்தம் செய்தனர். விழாவில் பெண் ஒருவருக்கு அரிசி மற்றும் உதவித்தொகையும் வழங்கினர். பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் இசாக் அவர்கள் கூறியதாவது, தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துகள் தெரிவித்தார். பின்பு ஜாதி மதம் என கருத்து வேறுபாடு பார்க்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை போல் அனைவரும் முன்வந்து செயல்பட வேண்டும். திருப்பூரில் தொழிற்சாலைகள் நிறைய மூடப்பட்ட அவல நிலை உருவாகி வருகின்றது. இதை அமைச்சர் பெருமக்கள் நடுத்தர மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் வசதிகள் செய்து தர வேண்டும். மீண்டும் சிறப்பாக திருப்பூர் முன்வர வேண்டும் என எனது கோரிக்கையாக முன்வைக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். இதில் ஆண், பெண், குழந்தைகள் மற்றும் முதியோர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தலைமைச் செய்தியாளர் யூசுப்.